ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது 39 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங்க. துணி ரெண்டாக மடித்து போட்டு ரைட் சைடில் ஒரு லைன் போட்டுக்கலாம். துணி ஈக்குவலுக்காக போடுற லைனுங்க. முதல் துணி எப்படி போடணுன்னு பார்த்துக்கலாம். ஆப்போசிட் சைடு ஓப்பன் வரணும், நம்ம பக்கம் மடிப்பு வரணும். இந்த சைடு அந்த பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பார்டர் வந்து ஆப்போசிட் சைடு வரணும். இந்த சைடு வந்து ஹிப் லைன் போடுறோம். இந்த முன்ன பின்ன துணி இருக்கிறதுக்காக நம்ம அந்த லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் மெஷர்மெண்ட்டு. ப்ளவுஸோட பேக் சைடு மார்க்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாங்க. ப்ளவுஸ்லேருந்து மொத்தமாக 4 அளவு தேவைப்படுது மார்க் போடுறதுக்கு பேக் சைடு. அது எப்படி எடுக்கலாம் ப்ளவுஸ் வச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு ஹைட்டு மேலே ஷோல்டர்லேருந்து ஹிப் சைஸ் வரைக்கும் ஹைட் எடுத்துக்கணும். ப்ளவுஸோட கரெக்டாக அந்த லைன்ஸ் போகிற இடத்துல இன்ச் டேப் கரெக்டாக வச்சுட்டு, கரெக்டாக ஷோல்டராண்ட ஸ்டிச்சிங் லைன் இருக்கு பாருங்கள், அங்கே இன்ச் டேப் வச்சுட்டு ப்ளவுஸோட ஹைட்டு நல்லா கொஞ்சம் க்ரிப்பாக இழுத்து பிடிச்சிக்கணும். இன்ச் டேப் லூஸாக இருக்கக்கூடாது, ப்ளவுஸ் லூஸாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே கரெக்டான ஹைட்டில் இழுத்து பிடிச்சி 14.25 வருது. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹார்மல் ஷேப் எடுக்கணும். அதே ஷோல்டர் பட்டியில் ஓரமாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் எண்டு ஹார்மல் ஷேப்போட எண்டு வரைக்கும் 8.5 இன்ச்சு வருது. ஹார்மல் ஷேப்பு 8.5 இன்ச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இடுப்பளவு ப்ளவுஸோட லாஸ்ட்டில் கொக்கியோடு சேர்த்து எடுக்கணும், காஜா சேர்க்கக்கூடாது. கொக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டைம் வந்து இன்ச் டேப்பும் கிளாத்தும் ஈக்குவலாக இருக்கணும். ரெண்டுமே லூஸ் விட்டோன்னா அளவு மாறிடும். ஸோ ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு காஜா மட்டும் சேர்க்கக்கூடாது. அந்த காஜா தைக்கிற அந்த கிளாத்து மட்டும் சேர்க்காம நம்ம எடுத்துக்கணும். 32 இன்ச்சஸ் இருக்குது. ஹிப் சைஸு 32. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சுத்தளவு எடுக்கணும். இப்போ சுத்தளவு 1க்கு 2 தடவை கூட எடுத்துடலாம். அந்த மெஷர்மெண்ட் மாறிச்சுன்னா ப்ளவுஸோட ஃபிட்டிங் மாறிடும். ஸோ அதே காஜா விட்டுட்டு நம்ம சுத்தளவு எடுக்கிறோம். ப்ளவுஸ் கிளாத்தும் இன்ச் டேப்பும் ஈக்குவலாக இருக்கணும். எதுவுமே லூஸ் விட்டோம் அப்படின்னா அளவு மாறிடும். ஸோ ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக வச்சு எடுத்துகிட்டு இவங்களது மொத்தமாக 39 இன்ச்சஸ் வரும். அந்த மாதிரி அக்கிள் ஷேப்புக்கு கீழே ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கீழே பிடிச்சி எடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். கார்னரில் அக்கிள் ஷேப் கார்னரில் கொண்டு போனீங்கன்னா கிராஸாக இன்ச் டேப் போட்ட மாதிரி ஆயிரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எடுத்துட்டோம். 39 இன்ச்சஸ் வருது. சுற்றளவு 39 இன்ச்சஸ் போட்டாச்சு. இப்போ இந்த 4 அளவு வச்சு எப்படி ப்ளவுஸோட பேக் சைடு மார்க் பண்ணலாம். இப்போது ஹைட்டு பார்த்திங்கன்னா 14.25 இருக்குது. 14.25 கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். எதுக்குன்னா ஸ்டிச்சஸ்க்காக 32 4ஆக பிரிச்சுக்கிறோம். 4ஆக பிரிக்கும் போது 8 இன்ச்சு வரும். அந்த 8 இன்ச்சு வந்து நம்ம ஹிப் சைஸாக எடுத்துக்கணும். இப்போது 39 சுற்றளவையும் நம்ம 4ஆக பிரித்து எடுத்துக்கணும். 39/4. இந்த ஹார்மல் ஷேப்பை நம்ம எதுவுமே நம்ம பிரிக்க வேண்டாம். இதை மட்டும் நம்ம 4ஆக பிரித்து எடுத்துக்கிட்டால் போதும். 9.25 இன்ச்சு வரும் 4ஆக பிரிக்கும் போது. வீடியோவில் சரியாக கவர் ஆகலை. இப்போது ஹைட்டு மார்க் போடலாங்க. ஹைட் என்னென்னா 14.25 ப்ளஸ்ஸு 1 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சஸ்க்காக சேர்த்துக்கிறோம். நம்ம மேலேயும் கீழேயும் ஸ்டிச்சஸ்க்காக 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 15.25 இன்ச்சு வைக்கிறோம். 15.25 ஹைட்டு ப்ளவுஸோட ஹைட்டு. இந்த சைடு ஒரு டைம் மார்க் போட்ட மாதிரி அந்த சைடும் ஒரு டைம் மார்க் போட்டுக்கணும் அந்த லைனில். ஏன்னா அப்போ தான் ஸ்கேல் வைக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டான லைன் வரும். இல்லைனா கிராஸாக போடுறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த மாதிரி ஸ்கேல் வைக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம 2 பக்கமும் மார்க் போடுறோம். இப்போது ஹைட் மார்க் போட்டாச்சு. அடுத்தது ஹிப் லைன் மார்க் போடணும். ஹிப் லைனு எவ்வளோன்னா 8 இன்ச்சு நம்ம போட்டிருக்கோம். 4ஆக பிரித்து 8 இன்ச்சு எடுத்திருக்கோம். அந்த 8 இன்ச்சு நம்ம மார்க் போடுறோம். அந்த லாஸ்ட் லைனில் 8 இன்ச்சு கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா ப்ளவுஸோட பேக் சைடில் டாட் ஒன்று பிடிப்போம். அந்த டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். 1 இன்ச்சாக போட்டுக்கிறோம். அடுத்தது நெக்கோட மார்க் போட்டுக்கலாம். நெக்கோட மார்க்கு 39 இன்ச்சுக்கு நான் 2.25 அகலம் எடுத்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இது ப்ளவுஸோட நெக் அளவு 2.25.
நெக்ஸ்ட்டு ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் தான் எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் நல்லா பட்டையாக போடுவாங்க, மெலிசாக போடுவாங்க. அது ஷோல்டர் அளவு நம்ம ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம். நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அது கூட 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். 3/4 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்குன்னா 2.25 இருக்குது. 2.25 கூட 3/4 இன்ச்சு சேர்க்கும் போது 3 இன்ச்சு வரும். இந்த 3 இன்ச்சு நம்ம ஷோல்டர் பட்டையாக எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு ஷோல்டர் பட்டை. இப்போது ஹார்மல் ஷேப் போடுறதுக்காக நம்ம 6 இன்ச்சில் ஹைட் நம்ம எடுத்துக்கிறோம். 6 இன்ச்சில் ஹைட் எடுத்துகிட்டு இந்த லைன் வந்துட்டு சுற்றளவு போட்டுக்கணும். சுற்றளவு 9.25. அந்த 9.25 இங்கே நம்ம போட்டுக்கிறோம். 9.25. ஸோ இப்போது இங்கேருந்து நம்ம ஹார்மல் ஷேப் மார்க் பண்ணால் நமக்கு தேவையான அளவு 8.5 இன்ச்சு. ஹார்மல் ஷேப் நம்ம மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள், 8.5 இன்ச்சு. லைனுக்கு பக்கத்துலேயே இன்ச் டேப் போட்டு அளக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் விட்டு தான் அளக்கணும். 8.5 வந்துருச்சு. ஹார்மல் ஷேப் நமக்கு மார்க் எடுத்த அளவே 8.5 தான். அந்த 8.5 வந்துச்சு. 8.5 போட்ட பின்னாடி மேலே இருக்க இந்த சுற்றளவும் கீழே இருக்க அந்த ஹிப் லைனுக்கும் டபுள் லைன் மார்க் போட்டுடணும். ஒரு ஸ்கேல் வச்சு லெஃப்ட்டு ரைட்டுன்ற 2 பக்கமும் லைன் போட்டுரும். இது எதுக்காக அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்காக 3 தையல் 4 தையல் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டிருப்போம் இல்லையா ப்ளவுஸில், அதுக்காக இந்த லைன் போட்டிருக்கோம். இப்போ நெக் எப்படி மார்க் போடலான்னு பார்க்கலாம். முதுகோட ஹைட் எடுத்தோம் அப்படின்னாவே நெக்கு தானாக வந்துடும். இந்த ஹிப் சைஸ் கரெக்டாக அந்த 2 தையலை இப்படி சேர்த்து பிடிச்சி சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் கிளாத்தில். இந்த மாதிரி இந்த ஹைட் எடுத்து நம்ம ஸ்டிச்சஸ்க்கு தேவையான அளவை விட்டுட்டு நம்ம மார்க் போட்டுக்கணும். கீழே ஒரு 1/2 இன்ச்சு துணி நல்லா நகர்த்தினா தான் தெரியும். கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, மேலே 1/4 இன்ச்சு, நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சு போதும். அந்த 1/4 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்டு மேலே போட்டிருக்க அந்த மார்க்கு, இப்போ நெக் லைனுக்காக போட்டிருக்க இந்த மார்க்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். நல்லா ஸ்கேலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு கரெக்டான பாக்ஸ் போடணும். அப்போ தான் நமக்கு நெக்கும் கரெக்டான அளவில் கிடைக்கும். இப்போ மார்க் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த கர்வ் ஷேப் மட்டும் வரைஞ்சாவே நமக்கு நெக் ரெடிங்க. மேலேருந்து வரையணும்னு அவசியம் இல்லை. இந்த வளைவாண்ட வரைக்கும் ஒரு 1 இன்ச்சு கேஃபு, அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு கேஃபில் வரைஞ்சா போதும். இப்போ இந்த டாட் போட்டோன்னாக்கா பேக் சைடு மார்க்கு ஃபினிஷ். இந்த மாதிரி மடிப்பு எடுத்து ஃபஸ்ட் லைனுக்கு கிட்ட மடித்து ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா ஒரு மடிப்பு அடையாளம் வரும். அந்த மடிப்பு அடையாளத்தில் நம்ம டாட் போடணும். ஒரு 4 இன்ச்சு ஹைட்டுக்கு போட்டோன்னாக்கா கரெக்டாக இருக்கும். ஷோல்டருக்கு சென்டராலாம் போடக்கூடாது. எல்லா ப்ளவுஸ்க்கும் நமக்கு சென்டராக செட் ஆகாது. இந்த மாதிரி மடித்து போடும்போது ஒரு ப்ளவுஸ்க்கான கரெக்டான இடத்துல மார்க் அமையும். இப்போது பேக் சைடு மார்க் போட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு போடணுன்னா துணியை திருப்பிட்டு போடணும். இந்த துணியை அப்படியே திருப்பிடுங்க. அந்த ஓப்பன் நம்ம சைடு வர மாதிரி திருப்பிடணும். மடிப்பு அந்த சைடு போகணும். இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு மார்க் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் சைடு நம்ம பக்கம் வந்திருக்கு, மடிப்பு சைடு ஆப்போசிட் போயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு போகிறதுக்கு நம்ம இந்த லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். பேக் சைடோட சுற்றளவு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை வந்துட்டு ஓப்பன் இருக்கிற அந்த கிளாத் வரைக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இப்போ சைட்லேயும் வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஏன்னா துணி முன்ன பின்ன இருக்கும், நமக்கு மார்க் போடும்போது ஒரு துணியில் படும், இன்னொரு துணியில் படாது. அதுக்காக நம்ம ஒரு லைன் போட்டு போடுறோம். இப்போ இந்த பக்கம் இந்த பேக் சைடோட ஷோல்டர் லைனு இந்த பக்கம் போடுறோம். 2.25 எடுத்துக்கிறேன். பேக் சைடில் நெக்குக்கு 2.25 எடுத்துருந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது நான் 2.25 எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு நல்லா ஃபிட்டிங்காக உட்காரும். அதுக்கடுத்தது ஷோல்ட்ரு பாயிண்ட்டு
3 இன்ச்சு, பேக்குக்கு வர அதே 3 இன்ச்சு தான் ஃப்ரண்ட்டுக்கும் வருது. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் நம்ம சுற்றளவு போட்டுக்கலாம். 9.25 சுற்றளவு. 9.25 போட்டுட்டு இந்த லைனு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக போட்டுக்கிறோம். இப்போ இதில் போடுற இந்த ஆமுல் ஷேப்பு பேக் சைடு இருக்க வேண்டிய அளவை விட நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு நமக்கு பெருசாக வரணும். எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட்டில் டாட் பிடிப்போம், அதுக்காக அளவு வந்து இப்போயே பேக் சைடில் 8.5 வந்தது, இப்போது 9.25 வந்திருக்கு. அடுத்தது ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு நெக் போடுறோங்க. அந்த ஓவர்லாக் போட்டிருக்க அந்த லைனும் நம்ம போட்டிருக்க லைனும் ஈக்குவலாக வச்சுட்டு ப்ளவுஸை இழுக்காமல் அப்படியே அழுக்காக வச்சு அந்த கரெக்டாக வளைவு கொடுத்து நம்ம அங்கே ஒரு மார்க் போட்டுறோம். அதுக்கப்புறம் 4வது கொக்கியாண்ட ஒரு மார்க் போட்டுக்கிறோம். இப்போது இந்த மார்க்ஸ் வச்சு நம்ம ஃப்ரண்ட் லைனை வரைஞ்சிடணும். இப்போது ஃப்ரண்ட் லைன் போடுறதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கணுங்க. நெக்கோட அந்த எண்ட் லைனும் மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அந்த லைனுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த கர்வ் வரைஞ்சிட்டு அந்த லைனை விட்டு ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் நெக்கு வரைஞ்சும் போது தான் நமக்கு நல்லா நெக்கு நல்லா ஷேப்பாக உட்காரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வி ஷேப் கொடுத்த மாதிரி தான் உட்காரும். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வெளியில் போகணும் அந்த சென்ட்ரு பாயிண்டில். அடுத்தது ப்ளவுஸோட கப் ஷேப் மார்க் போட்டுக்கலாம். கப் ஷேப்போட மார்க் எப்படி எடுக்கணுன்னா ப்ளவுஸோட ஷோல்ட்ரு பட்டி அந்த ஓவர்லாக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ஹைட்டு 10.5 இன்ச்சு வருது. செகண்ட் ஹைட்டு அந்த துணி மடிச்சிருக்கு அது நம்ம இப்படி பிரித்து எடுத்தோம்னாக்கா 13.25 வருது. 13.25 14 இன்ச்சு கிட்ட வருது. ஸோ அந்த ஹைட்டை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 10.5 இன்ச்சு 10 ஃபஸ்ட் ஹைட்டு, செகண்ட் ஹைட்டு 13.25 எடுத்து இப்போ இங்கேருந்து இந்த சைடு லைன்லேருந்து ஒரு மார்க் போடணும். அதுவும் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து போடலாம். ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 3.5 இன்ச்சு இருக்குது. 3.5 இன்ச்சு கரெக்டாக வருது. இழுத்து லூஸ் இல்லாமல் இழுத்து பிடிச்சோம் அப்படின்னாக்கா 3.5 இன்ச்சு வருது. அது கூட ஸ்டிச்சஸ்க்காக நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு நம்ம கொடுத்துக்குறோம். இப்போது லெஃப்ட்டு ரைட்டு 1.5 இன்ச்சு நம்ம அந்த கப் ஷேப்காக அகலம் கொடுத்துக்குறோம். இப்போ ப்ளவுஸோட சைடு மார்க்கு ஆமுல் ஷேப்லேருந்து வர டாட்டு இது ரெண்டும் 1/4 இன்ச்சு மேலே வச்சு நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சோன்னா போதும். ரொம்ப கிட்ட போகக்கூடாது டாட் பிடிக்கும் போது. இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஆமுல் ஷேப்புக்கு ஒரு லைனு அது ஒரு 3.5 இன்ச்சு 3.5-4 இன்ச்சு போல் அந்த கப் ஷேப்புக்கு எடுத்த மாதிரி ஹைட் வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த 4வதாக ஒரு கொக்கி வர இடத்துல மார்க் போட்டோம் இல்லையா அந்த பாயிண்ட்டு இந்த 2 ஷேப் பாயிண்ட்டு போட்டுக்கிட்டு இப்போது பேக் சைடோட ஹைட்டு சைடு ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். சைடு ஹைட்டு 9.25 இன்ச்சு இருக்குது. 9.25 இன்ச்சு இருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு போடும்போது 10.25 இன்ச்சாக மாறும். 10.25னா 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 9.25 கூட 1 இன்ச்சு சேர்த்து 10.25. அந்த 10.25 இன்ச்சு கூட நம்ம யோக் பீஸ்க்காக 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிறோம். 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டோட சைடு ஹைட்டாக போடுறோம். 9.25 இருந்தது 1 இன்ச்சு ஆட் பண்ணி 10.25 போச்சு. 10.25ல் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம் யோக் பீஸ்க்காக. 1 2 3 4 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 6.25 இன்ச்சு வருது. 6.25 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட சைடு ஹைட்டாக வரும். கேமரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபுல் வீடியோ என்னால் இந்த ஸ்டாண்ட் வச்சு காட்ட முடியல என்னால். ஸோ 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மார்க் பண்ண இந்த மார்க்கும் இந்த லைன்ஸும் ஒன்றா சேர்த்துடுறோம். இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு அளவு இந்த லைனில் வரணும். எங்கே வருதோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டா ஜாயின் பண்ணிடலாம். சைடில் 2.5 இன்ச்சு
ஸோ இந்த 2.5 இன்ச்சு இந்த 2.5 பாயிண்ட்டை இந்த 2 டாட் கப் ஷேப்க்கான 1.5 இன்ச் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த பக்கமாக லாஸ்ட்டு எண்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இந்த 2.5 தான் அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம். அந்த 2.5லேருந்து நம்ம ஹிப் சைஸோட மார்க்கு 8 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணோம். இந்த 2.5 இங்கே இருக்கிறத இங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கேருந்து 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சுன்றது ப்ளவுஸோட ஹிப் சைஸோட மார்க்கு. இப்போ மார்க் போட்டுக்கிறோம். மார்க் போட்டுட்டு இந்த மார்க்கு நம்ம பேக் சைடு நம்ம போட்டிருக்கோம். 8 இன்ச்சு 32 4ஆக பிரித்து அந்த 8 எடுத்திருக்கோம். அந்த 8 இன்ச்சு தான் இங்கேயும் நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், 4ஆக பிரித்து வந்த அந்த 8 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் ஹிப் சைஸாக வருது. பேக்கில் போட்டிருக்க அதே அளவு தான். இப்போ இந்த லைனில் நம்ம 8 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு டைம் 6.25 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலில் 2 லைன் போட்டுக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட்டில் சைடு ஆகிட்டு ஸ்கேல் வச்சு லெஃப்ட் ரைட்டுன்ட்டு டபுள் லைன் போட்டுக்கிறோம். ஸ்டிச்சஸ் லைன் இதுக்கு. இப்போது ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம். யோக் பீஸு இந்த பக்கம் போட்டுக்கிறோம் ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில். இப்போ திரும்பியும் துணியை திருப்பினா தான் நம்மளால் போட முடியும். துணியை திருப்பிட்டோம். இப்போது இந்த ஓரத்தில் தான் மடிப்பு இருக்கிற இந்த பக்கம் தான் நம்ம யோக் பீஸ் போட போகிறோம். அங்கே எவ்வளோ நம்ம மைனஸ் பண்ணோன்னா 4 இன்ச்சு யோக் பீஸ்க்காக மைனஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 இன்ச்சு தான் இங்கே வரப்போகுது. 4 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் லைனுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு இங்கே 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச்சு யோக் பீஸ்க்காக நம்ம மைனஸ் பண்ண மெஷர்மெண்ட்டு. இங்கே இடுப்பளவு 8 இன்ச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்தோம் இல்லையா, பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லா இடத்துலையும் எடுத்த அதே 8 இன்ச்சு தான் இங்கே யோக் பீஸ்க்கும் இடுப்பளவு 8 இன்ச்சாக போட்டுக்கிறோம். ஸோ இந்த பக்கம் 3.5 இன்ச்சு எடுக்கிறோம். ஃப்ரண்ட் சைடு ஆகிட்டு 3.5. இந்த பக்கம் 4 இன்ச்சு வருது. சைடு ஆகிட்டு இந்த பக்கம் 3.5 இன்ச்சு வருது. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நல்லா பெண்ட் கொடுத்த மாதிரி வந்துட்டு மற்ற இடத்துலலாம் ஓவர் பெண்ட் எடுக்காமல் மேலேயே லைன் வரணும். ஓவராக பெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறது. இப்போ யோக் போட்டு முடித்தாச்சு. இப்போ ஸ்லீவுக்கான மார்க்கு இந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த துணியை இப்படி திருப்பிட்டு மடிச்சுக்கிறோம். நம்ம பக்கம் மடிப்பு வர மாதிரியும் ஆப்போசிட் பக்கம் அந்த துணியை ஓப்பன் பக்கமாக போடுற மாதிரியும் வரணும். நம்ம பக்கம் கரெக்டாக மடிப்பு வரணும். ஃபுல் மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். ஆப்போசிட் பக்கம் ஒரு மடிப்பு கிளாத்தும் ஒரு ஓப்பன் கிளாத்தும் வரும். இப்போது இந்த பக்கம் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸ்கேலில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த துணியெல்லாம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். எல்லா துணிலையும் மார்க் படிகிறதுக்காக ஒரு லைன் போட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸு வச்சு ப்ளவுஸோட ஸ்லீவ் வச்சு எப்படி மார்க் போடுறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி மார்க் போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போது இது வந்து ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச்சு எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்துகிட்டு மார்க் போட்டுக்கிறோம். ஒரு கரெக்டான மார்க்கு, இன்னொன்று ஸ்டிச்சஸ் லைனுக்காக மார்க்கு. இங்கே ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே, ஷோல்டர் பட்டையிலேருந்து ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு மேலே, இந்த பக்கம் ஆம்ல் ஷேப்பு ஸ்டிச்சஸ் லைனுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் அது ஸ்டிச்சஸ் லைனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மேலேருந்து கரெக்டாக அந்த ஷேப் கொடுத்துட்றோம். இப்போ இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா நமக்கு 7.75 வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது என்ன 7.75னாக்கா 8.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸோட ஆம்ல் ஷேப்பு 7.75 ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இப்படி கிராஸில் வச்சு இன்ச் டேப் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக 8.5 வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும் போது 7.75 வரணும். 3/4 இன்ச்சு கம்மியாக வரணும். கம்மியாக வந்துச்சுனாக்கா நமக்கு கரெக்டான அளவு. ஸோ இது பண்ணால் கம்மியாக இருக்கிறதால நமக்கு சைடில் ஒட்டு போடுற மாதிரி அந்த அகலம் கரெக்டாக வரல. ஒரு 1 இன்ச்சுக்கு துணி பத்தலை.
இதே பன்னா இருந்ததுன்னா அந்த 1 இன்ச்சும் சேர்த்து கட் பண்ணியிருப்போம். பன்னா இல்லை, அதனால் அப்படியே கட் பண்ணிவிட்டு தேவையான ஒட்டு போட்டுக்க வேண்டியதான். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா கட் பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணும்போது எப்போவுமே சிசரோட நுனி பக்கம் வச்சு கட் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்ம ஆழமாக கொண்டு போகக்கூடாது. சிசர் எப்போவும் நம்ம நுனி பக்கம் கட் பண்ணும் போது பெஸ்ட்டான கட்டிங் வரும். இப்போது சென்டராக ஒரு அர்க்கட் போட்டுருவோம். பேக் சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபஸ்ட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கட்டு ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நெக் லைன் கட் பண்ணிடலாம். நெக் லைன் போயிட்டு ஷோல்ட்ரு போயிட்டு ஹார்மல் ஷேப்புக்கு கட்டிங் வரும். இந்த பக்கம் சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த பேக் பீஸ் எடுத்துடுறோம். இங்கே ஒரு அர்க்கட் வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் திருப்பிட்டு நெக் லைனு ஹிப் சைஸ் கட் பண்ணிவிட்டு நெக் லைன் போட்டுடுறோம். இந்த எக்ஸ்ட்ரா லைனும் கட் பண்ணோம். சப்போஸ் நம்ம மறந்துட்டோன்னா அந்த எக்ஸ்ட்ரா லைனும் சேர்ந்து நம்ம கூட வந்துடும் மெஷர்மெண்ட்டில். சைடில் ஒரு அர்க்கட்டு, கீழே கப் ஷேப்பான 2 அர்க்கட் வரும். மேலே ஒரு அர்க்கட், சைடில் ஸ்டிச்சிங்க்கான அர்க்கட் வரும். பேக் சைட்லேயும் சென்டர் பாயிண்ட்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது யோக் பீஸ் கட் பண்ணிவிட்டு சைடு எந்த பக்கம் வரும் அப்படின்றதுக்காக ஒரு அர்க்கட் போட்டுருவோம். இப்போ கட்டிங் போட்டு முடிச்சாச்சு. 39 இன்ச்சு லைனிங் பீஸ் தான் நம்ம இப்போ கட் பண்ணியிருக்கோம். இன்னும் மேல் பீஸ் கட் பண்ணோம். மேல் பீஸ் வந்து இந்த பீஸை வச்சுட்டு இது எப்படி கட் பண்ணோமோ அதே மாதிரி பேக் கட் பண்ண இடத்துல பேக்கு, ஃப்ரண்ட் கட் பண்ண இடத்துல ஃப்ரண்ட்டுன்னு வச்சு 1/4 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கணும். போட்டிருக்க கட்டிங் உங்களுக்கு புரியுது, நான் சொன்னது உங்களுக்கு புரியுது இந்த வீடியோவில் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா டெய்லரிங் கிளாஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன கட்டிங் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 34, 36, 40, 50 இன்ச்சு என்ன மெஷர்மெண்ட் இருந்தாலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இல்லை கிராஸ் கட் வேணும், பிரின்சஸ் கட் வேணும், கட்டோரி வேணும் அப்படின்னாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன கட்டிங் போடணுன்னுட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டிச்சிங் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் கட்டிங்க்கே 1/2 hour 25 மினிட்ஸ்க்கு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் அப்லோட் பண்ணுறேன். எந்த பீஸு எந்த இடத்துல இடுப்பு பீஸ்க்கு எப்படி கொடுக்கணும், கொக்கி காஜா எப்படி தைக்கணும், அது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். நான் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கட்டிங் ஒன்று சேஞ்சஸ் ஆகும். கிராஸ் கட்னா அதுக்கு எப்படி போட்டு கட் பண்ணணும், பேக் ஓப்பன்னா எப்படி போடணும், மாடல் நெக்குக்கு எப்படி மார்க் போடணும், போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி, ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு நான் தனித்தனியாக நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங் போடும் போதும் நீங்கள் ஒவ்வொன்றுமே தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.